ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? நேற்று பாடின பாட்டு ஒரு 2 ஸ்டான்ஸா பாடலாமா? அதுக்கு முன்னாடி நல்ல மியூசிக் அடிச்சு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க பார்க்கலாம். நல்ல மியூசிக் அடிச்சா கட்டுங்க, உங்களுக்கு தான் அடிக்கிறாங்க. உங்களுக்கு தான் மியூசிக் அடிக்க சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய தேவனாகி கர்த்தரை கனப்படுத்தும் பல கரந்தட்டி பிதாவாகி நல்ல கை தட்டணும். ரோட்ல கேட்கணும் நல்ல சத்தமாக தேவாதி தேவனுக்காக கை வலிச்சா பரவாயில்ல கட்டுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கு எனக்காக உங்களுக்காக இயேசு கல்வாரி சிலர் ரத்தம் சொட்ட சொட்ட சொல்கிறார். கைவழி கவலைப்பட நல்லா கட்டுங்க, நல்லா கட்டுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கபடியா பரிசுத்த மகிமை இறங்க நல்லா கரங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள் கரந்தட்டி. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். நல்ல கரந்தட்டி பாடுவோம். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேல் வருவர் வாழ்க வாழ்க. கர்த்தாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேல் வருவர் வாழ்க வாழ்க. Radha
வாழ்க சொல்லிட்டு வாழ்க சொல்லிட்டு வாழ்க வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, தேவாதி தேவனாதி கர்த்தர் வாழ்க. வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு நபர் இயேசு மட்டும். கரங்கட்டி நல்ல பின்னாடி நல்ல சத்தமா யாரு சொல்வார்கள் விட வாழ்த்தப்பட வேண்டிய நபர், கணக்குரிய நபர், மகிமைக்கு பாத்திர, துதிக்கு எல்லாவற்றுக்கும் பாத்திர இயேசு. இயேசு சொல்லுங்க சொல்லுங்க இயேசு 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 இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்கட்டி 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 கரங்கட்டி. அவருடைய மகிமை இறங்குவதாக, அவருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசு என்ற நாமத்தினாலே கூடி வந்திருக்கும் போது ஒரு அற்புதம். இயேசு என்ற பெயரை சொன்னாலே ஒரு அற்புதம். இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்க, அவருடைய நாமத்தை சொல்ல 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 ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இதயம் எல்லாம் மகிழுதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. இதயம் எல்லாம் மகிழுதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம்மண்டை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே கையை தட்டி உம்மண்டை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நல்லவரா? எவ்வளவு நல்லவர் இயேசு சொல்லுங்க. அவர் பேரை சொன்னாலே சந்தோஷம் வருதா இல்லையா? எனக்கெல்லாம் வரலன்னு அப்படியே ஓடிடும். அல்லேலூயா. அவர் பேரை சொன்னாலே மகிழ்ச்சி. ஆமென். நல்ல சத்தம் ஒரு ஆமென். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா. பரலோகம் திறக்கப்பட்டபடியா நல்ல கரந்தட்டி கரந்தட்டி. இயேசு இயேசு நாம வாழ்க, இயேசு நாம வாழ்க. அந்த பெயரை சொன்னா விடுதலை. எந்த நாவுகள் இயேசு என்ற பெயரை சொல்லுகிறதோ அந்த சரீரத்தில் விடுதலை. எந்த குடும்பத்தில் இயேசுவை நாம உயர்த்தப்படுகிறதோ குடும்பத்துக்கு விடுதலை. எந்த ஊரில் இயேசு என்ற நாம கொடியேற்றப்படுகிறதோ அந்த ஊரில் விடுதலை. கரங்கட்டி 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 கரங்கட்டி. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்கட்டி மகிழ்ச்சியோடு கூட. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேத பாடமாக வாசித்ததான இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே இயேசுவானவர் பயிர் வழியாக நடந்து போகிறார். கீழே யாரும் பார்க்க வேண்டாம், நான் கதை சொல்றேன். நல்ல கதை சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்படியே இல்லையா? நல்ல கதை சொல்றேன். இயேசுவானவர் நடந்து போகிறார். போகும் பொழுது என்ன பண்றார் ஆண்டவர்? அங்க இருக்கிற பயிர்களை, அதை கதிர்களை எடுத்து கரத்தினால் அப்படி கொய்து சாப்பிடுகிறார்கள் சீஷர்கள். உடனே மக்கள் பார்த்து கேட்கிறார்கள், என்ன ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததை செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க பிரகாரமாக மத்த நாள்ல திருடலாம். ஆமென் அல்லேலூயா. ஓய்வு நாள் மட்டும் தப்பு செய்யக்கூடாது, மத்த நாள் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஆய திறந்து அல்லேலூயா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சில பேர் பார்த்தா பயங்கர பரிசுத்தவான்கள். ஞாயிற்றுக்கிழமை பைபிள் நெஞ்சிலேயே இருக்கும்.
ஆலயத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், பைபிள் எடுக்கும்போது ஸ்தோத்திரம். திங்கட்கிழமை காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல நம்முடைய வாழ்க்கை வேற, திங்கட்கிழமை நம்ம வேலை செய்கிற இடத்துல வாழ்க்கை வேற, திங்கட்கிழமை நம்ம படிக்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல பைப்பு கிட்ட கிணற்று நடியில நம்முடைய வாழ்க்கை வேற. ஆனா ஞாயிற்றுக்கிழமை எப்படி நாம, எங்க ஊர் மக்கள் நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அகத்தின் அழகு முகத்துல உங்களை பார்த்தாலே தெரியுது, நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க தப்பு செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து தான் செய்வீங்க. ஆமென். ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கிறீர்களே. இயேசு சொல்றாரு, தாவீது என்கிறதான ஒரு மகா பெரிய ஒரு பரிசுத்தவான் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் தாவீது. இந்த தாவீது என்ன செய்கிறார், சவுல் என்கிறதான இந்த மனுஷனுக்கு, இந்த ராஜாவுக்கு பயந்து தன் ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். அத நீங்க வீட்டுல இப்ப யாரும் பார்க்காதீங்கம்மா, நீங்க பயத்துல புலின்னு தெரியுது எனக்கு. அல்லேலூயா. நான் யாரையும் பார்க்காம தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னா மட்டும் படிங்க, மற்றது அப்படியே கழுத்து கீழே குனிஞ்சிடாதீங்க, அப்புறம் கழுத்து வலிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 21 அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், இது இருக்குன்னு சொல்ல வர. தாவீது சவுலுக்கு பயந்து சவுலுக்கு தப்பி ஓடும் பொழுது ஒரு ஆசாரியின் இடத்துல வருகிறார், ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட வருகிறார். தாவீது சொல்றாரு, இந்த மாதிரி ராஜாவின் காரியம் அவசரமா இருந்துச்சு, நாங்க எல்லாம் அப்படி வேகமா வந்துட்டோம், நான் பசியா இருக்கிற ஏதாகிலும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். அப்போது அந்த ஆசாரியன் சொல்லுகிறார், தேவ சமூகத்து அப்பம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்து அப்பம், இது லேவியராகம புஸ்தகத்திலே இத வாசிக்கிறோம். சொன்னா நீங்க வசனம் சொன்னா கீழே குடிஞ்சிருவீங்க, நான் வசனம் சொல்லல, ஏன்னா அப்புறமா வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் வசனம் என்ன சொல்ல. மோசே மூலமாக கர்த்தர் ஆரோனுக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் சில கட்டளைகளை கொடுக்கிறார். நீங்கள் நல்ல மெல்லிய பரிசுத்தமான மாவை பிசைந்து அப்பங்களாக சுட்டு அந்த மேஜையில இந்த பக்கம் 6 அப்பங்களும் இந்த பக்கம் 6 அப்பங்களாக வைத்து 2 அடுக்காக இந்த அப்பங்களை வைத்து இருக்க வேண்டும். இதை நீங்கள், இது பரிசுத்தமான அப்பம், இது இந்த அப்பத்தை ஆரோனும் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனும் அவருடைய குமாரர்களும் அந்த அப்பத்தை அந்த இடத்திலே சாப்பிடலாம். இது ஆசாரியர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டதான ஒரு உரிமை. இது ஆசாரியர்கள் தவிர யாரும் இதை சாப்பிடக்கூடாது என்று பரலோக தேவனாகிய கர்த்தர் மோசேயை கொண்டு திட்டமும் தெளிவுமாக ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். கால காலமாக ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் வந்து ஆராதனை செய்து இந்த சமூகத்து அப்பங்களை வைக்கும் பொழுது 12 அப்பங்கள் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு 6 அப்பமும் இந்த பக்கத்தில் 6 அப்பமாக அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கும். ஆராதனை முடிந்து இந்த அப்பத்தை எடுத்து இந்த ஆசாரியர்களும் ஆசாரியனுடைய புத்திரர்கள் ஆசாரிய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இதை சாப்பிட வேண்டும், கட்டாயமாக அதை சாப்பிட வேண்டும். இது கர்த்தர் கொடுத்த ஒரு மகா பெரிய கட்டளையாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்படி தாவீது வரும்பொழுது இந்த மேஜை சமூகத்தில் அப்பங்கள் தான் அங்கே இருக்கிறது. ஆசாரியன் சொல்லுகிறார், ஆசாரியர்கள் சாப்பிடக்கூடிய தேவ சமூகத்தில் அப்பங்கள் தான் இருக்கிறது, வேறு அப்பம் என்னிடத்தில் இல்லை என்று சொன்ன பொழுது தாவீது சொல்லுகிறார், அப்படியானால் புதியதாக ஒரு அப்பம் வைக்கப்படும் பொழுது அந்த அப்பம் பழையதாகி விடுகிறது, அதை நீங்கள் கொடுக்கலாமே என்று சொல்லி தாவீது அந்த ஆசாரியன் இடத்திலே அந்த தேவ சமூகத்தில் அப்பங்களை வாங்கி தானும் தன்னோடு கூட இருக்கிறதான அந்த ராணுவ வீரர்களும் அவருடைய நண்பர்களும் சாப்பிடுகிறார்கள். இதைத்தான் இயேசுவானவர் மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லையா? தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஆசாரியர்கள் தவிர வேறு ஒருவரும் சாப்பிடக்கூடாது தேவ சமூகத்து அப்பங்களை சாப்பிட்டார்களே. மனுஷகுமாரனாகிய நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொன்ன கரந்தடி கர்த்தரை கனப்படுத்தலாமா? அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எல்லா நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிமித்தம் பார்க்கிற கிறிஸ்தவர்கள், நாள் பார்க்கிற கிறிஸ்தவர்கள், கல்யாணம் பண்ண சில நேரங்கள்ல கரெக்டா டேட் பிக்ஸ் பண்ணி கேலண்டர் பார்த்து ராவு கால யமகண்டம் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்னும் கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். தயவு செய்து நம்ம பேரை மாத்திக்கொள்ளணும், இல்லன்னா வாழ்க்கையை மாத்தணும். ஆமென். அல்லேலூயா. ஜான் பிரதர் ரொம்ப ஒரு மாதிரியா பேசுவார், அதுதான் அவருடைய வேலை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் அப்படியே தடவி கண்டித்து உணர்த்துவார். அதைதான் நாங்களும் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் பொழுது மாற வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கை மாறாத கிறிஸ்தவர்கள் பெயரெல்லாம் நல்லாதான் இருக்கும். பேரு பெத்த பேரு தாக நீலு லேது அப்படின்னு தெலுங்குல ஒண்ணு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரெல்லாம் நல்லாதான் இருக்கிறது. ஆனா வீட்டுக்குள்ள போனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நீலு அப்படின்னா தண்ணி அப்படின்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. தாகத்துக்கு தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி. பேரெல்லாம் நல்ல பேரு. எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சபை விசுவாசி, திருநெல்வேலியிலேயே பெரிய சபை எங்க சபை, திருநெல்வேலியிலேயே பெரிய மக்கள் நாங்க தான், எங்க குடும்பத்துல நாங்க தாங்க பயங்கரமான விசுவாசி, எங்க ஊர்ல நான் தான் முதல் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் பெரிய லிஸ்ட் எடுத்து உங்க ஊர்ல முதல் கிறிஸ்தவங்க யாங்க, அவங்க எல்லாம் பரலோகம் வாங்கன்னு இயேசுநாதர் கூப்பிட போகிறது கிடையாது. அல்லேலூயா. திருநெல்வேலியிலேயே பெரிய ஆலயத்துல யாரெல்லாம் மெம்பர்ஷிப் போட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லி கெத்திட்ரல் சர்ச்சில் இருந்து சமாதானபுர சர்ச், அப்புறம் அந்த சர்ச், மகாராஜபுரம் சர்ச் பேரெல்லாம் சொல்லி லைனாக கூப்பிடக்கூடிய தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்துக்கு வருவா. ஒரு பெரிய சத்தம் உண்டாகும், வீணை நாதங்கள் முழங்கும், தேவன் பெயர் சொல்லி அழைப்பார். கரந்தட்டி வீணை நாதம் தொனித்திடும் நேரம் பரதீசு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் பரதீசு அளிக்கப்படும். என்னை பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கான பொங்கிடுமே. என்னை பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கான பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு தகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிவேன், ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாள் சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. பாடுபட்டு உபத்திரவப்பட்டு இந்த உலகத்தில் நெருக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்களை தான் இயேசு அழைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் ரொம்ப அழுதுட்டு இருக்கேன் பிரதர், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் பிரதர், எனக்கு பயங்கர பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, போராட்டமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முட்களுக்கு நடுவிலே லீலி புஷ்பத்தை போல குமாரத்திகளுக்கு உள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். கரந்தடி கர்த்தரை கனப்படுத்தலாமே. அல்லேலூயா. ஒரு முள்ளுக்கு நடுவுல லீலி மலர் இருக்குமா? நீங்க பலஸ்தீனா தேசத்துல போய் பார்த்தீங்கன்னா யாரும் போக மாட்டேன்னு நமக்கே தெரியும். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அல்லேலூயா. பலஸ்தீனா தேசத்துல இந்த பள்ளத்தாக்குகளில் நிறைய லீலி புஷ்பங்கள் இருக்குமா. இந்த லீலி புஷ்பம் அப்படியே தூரத்துல இருந்து பார்க்க அப்படியே அழகாக மலர்ந்து அப்படியே இருக்குமா. சரி, எவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த லீலி மலர்கிட்ட ஸ்மெல், வாசமே வராதாம், நல்ல மனமே வராதாம். இவ்வளவு அழகா இருக்கே, வாசமே இல்லைன்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நாள் ஆன உடனே காற்று அடிக்குமா. என்ன அடிக்குமா? காத்து அப்படியே அடிக்குமா. அடித்து இந்த லீலி புஷ்பத்துக்கு கீழே நிறைய முள் இருக்குமா. என்ன இருக்கும்? முள் இருக்கும். இந்த செடிங்கெல்லாம் ஒன்னோட ஒண்ணு விட ஆடும் பொழுது இந்த செடியில் இருக்கிற முள்ளு அந்த செடியினுடைய அந்த பூ வந்து பட்ட உடனே இப்படி குத்தி அப்படி கிழிச்சிருமா. இந்த மலர் அதுல பட்டு கிழியுமா. கிழிந்த உடனே பயங்கரமான வாசம் வருமா. அங்க மேல நடந்து போறது, என்ன வாசம் வருது அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தா லீலி புஷ்பம் பிஞ்சி அப்படியே தொங்கிட்டு இருக்குமா. அல்லேலூயா. அப்ப லீலி மலர் அழகாக இருந்தால் நறுமணம் இல்லை, கிழிக்கப்பட்டதையனால் வாசம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, முட்களுக்கு நடுவில் லீலி புஷ்பத்தை போல
குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவர்கள் இருக்கிற கரந்தட்டி பிரியமான ஹல்லேலூயா. என் பிரியமே நிருபதி எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே. என் பிரியமே நிருபதி எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே. மனவாள கர்த்தரை சொல்லுகின்றாரே மனவாட்டி சந்தை ஆயத்துனாரா. மனவாள கர்த்தரை சொல்லுகின்றாரே மனவாட்டி சந்தை ஆயத்துனாரா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே யார் நெருக்கப்படுகிறார்களோ, யார் கஷ்டப்படுகிறார்களோ, யார் உபத்திரப்படுகிறார்களோ அவர்களுக்கு பக்கத்துல இயேசு நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். யார் ரொம்ப அழறீங்களோ அவங்களா கர்த்தருக்கு பிரியமானவர்கள். யாருமே அழறது இல்லையா? நீங்க மட்டும் அழுதீங்களோ? அல்லேலூயா. யாரெல்லாம் துக்கத்தோடு கூட இருக்கிற இயேசு சொல்லுகிறார், எனக்கு பிரியமான குமாரத்தி, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எனக்கு பண கஷ்டம் இல்லை, மன கஷ்டம் இல்லை, நகை கஷ்டம் இல்லை, எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. ஆண்டவர் சொல்ற குமாரத்தி அப்படின்னா கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் நல்லா இருக்கிறேன் பிரதர், எனக்கு எந்த கஷ்டமே இல்லைன்னு யாராவது சொன்னா அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது என்று அர்த்தம். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருடைய பிள்ளைகள் நெருக்கப்பட்டால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள், உபத்திரவப்பட்டால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமையானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கரந்தட்டி கர்த்தரை கனப்படுத்துவோம். இக்காலத்து பாடுகளின் வெளிப்படு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவானவர் பார்த்த வாழ்க்கை முழுவதும் இயேசுவானவரை சுற்றி நடந்தவர்கள், இயேசுவை பார்த்தவர்கள், இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கவே இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசுவோடு கூட வாழ்ந்த மக்களிலே, இயேசுவை பின்பற்றினவர்களிலே, இயேசுவோடு கூட இருந்தவர்களிலே நிறைய கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் பிலாத்து என்று சொல்லப்படக்கூடியதான அந்த தேசாதிபதியினாலே வைக்கப்பட்ட ஒற்றர்கள், உளவாளிகள் இருந்தார்கள். இயேசுவானவர் ராயனுக்கு விரோதமாக, ரோமர்களுக்கு விரோதமாக ஏதாகிலும் சொல்லுகிறாரா என்று இயேசுவின் வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இயேசுவை குற்றப்படுத்தும்படியாக ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். ஒரு கூட்ட மக்கள் வியாதிகள் சுகமாகுமே என்று சொல்லி வியாதிகளுக்காகவே இயேசுநாதர் பின்னாடி வந்தாங்க. ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க, 5 அப்பம் இருந்தா போதும், 2 மீன் இருந்தா போதும், அது கூட யாராவது கொண்டு வந்தா போதும், நாம சும்மா இருக்கலாம், இயேசுநாதரே அதை வாங்குவாரு, ஆசீர்வதிப்பாரு, பிட்டு கொடுப்பாரு, சாப்பிட்டு வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டிக்கு கூட கொண்டு போயிடலாம். அதற்காக இயேசுநாதர் பின்னாடி சுற்றின ஒரு கூட்டம் இருந்தது. ஒரு கூட்ட மக்கள் தான் இருந்தார்கள். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள். இன்றைக்கு இயேசுநாதரை தேட வரும் நிறைய மக்கள் வெறும் அற்புதத்துக்காக வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இயேசு அற்புதம் செய்வார், இயேசு அற்புதங்கள் செய்யக்கூடிய தேவன். முதல் அற்புதம் ஆத்தும விடுதலை வேண்டும். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. முதல் அற்புதமே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதுதான். இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புத ஊழியத்தை செய்கிறதான பாஸ்டர் பென்னின் சொல்லுகிறார், உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதால். கரந்தட்டி கர்த்தரை கனப்படுத்துவோமாக. இயேசுநாதரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை நபர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வருகிறார்கள்? உலக பிரகாரமாக இயேசுவை பார்க்க வேண்டாம். இயேசுவானவர் ரட்சிக்கும்படியாக உலகத்திற்கு வந்த ஒரு மெய்யான தேவனாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று நல்ல செய்தி சொல்லும்படியாக வந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரன் சகோதரி, எனக்கு அன்பான வாலிப தம்பி, எனக்கு பிரியமான ஆத்துமாவே, இந்த ராத்திரி வேளையிலே முதல் நாம் தேவனிடத்தில் தேட வேண்டியது நம்முடைய ஆத்தும மீட்புக்காக காரியம்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குற்றம் கண்டுபிடிக்கிற மக்கள் சில நேரம் ஊழியக்காரர் என்ன பேசுவார்? போன முறை வந்த ஊழியக்காரரை விட இவரு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, அதுக்கு முன்னாடி வந்த ஊழியக்காரருக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது, அடுத்த வருஷம் இவரையே போடலாம், இல்லன்னா தயவு செய்து இவரை கூப்பிடாதீங்க, இவரது நல்லா இல்ல, ரொம்ப நேரம் பிளேடு போடுறாரு, ரொம்ப நேரம் பாட்டு பாடுறாரு, ரொம்ப திட்டுறாரு. அல்லேலூயா. இயேசுவை பாருங்கள், இயேசுவை பார்க்க வேண்டும்.
குற்றம் கண்டுபிடிக்கிற மக்கள் வருகிறார்கள். என்ன ஆண்டவரே, உங்களுடைய சீஷர்கள் பாவம் இந்த ஆராதனை நாள், இந்த பரிசுத்த நாளிலே, ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததை செய்கிறார்களே. இயேசு சொன்னார், தாவீது அவனோடு கூட இருந்தவர்கள் செய்தது உங்களுக்கு தெரியாதா? ஆசாரியர்கள் சாப்பிடக்கூடிய அப்பத்தை தாவீது சாப்பிட்டார். அல்லேலூயா. இது ஒரு ஆழ்ந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் என் தேவனாகிய கர்த்தர் எதை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இயேசுவானவர் தாவீதை குற்றப்படுத்த வரவில்லை. தாவீது தப்பு செஞ்சாரு, நானும் தப்பு செய்வேன்னு சொல்லலாம் வரவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் மனம் திரும்பு, தம்பி மனம் திரும்பு, சிஸ்டர் மனம் திரும்புங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா உடனே நம்மாக்கள் கேட்கறது, அவங்கள பாத்தீங்களா அவங்க இப்படி இருக்கிறாங்க, அந்த அக்களை பாத்தீங்களா அவர் இப்படி இருக்கிறார், அவர் கூட தான் பிரசங்கம் பண்றாரு, எப்படி டிவி பாக்குறாரு தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் எல்லாம் அந்த பிரதரையும் அந்த அக்காவையும் அந்த சிஸ்டரையும் காட்டுவதற்காக இயேசு வரவில்லை. இயேசுவானவர் தன்னை காண்பிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். நான் பார்க்க வேண்டிய ஒரு நபர் உண்டு என்று சொன்னார், என் ஆண்டவராக இயேசு மட்டும். கரத்தட்டி கர்த்தரை கனப்படுத்துவோமாக. நான் தேட வேண்டிய ஒரு நபர் உண்டு என்று சொன்னார், இயேசு ஒருவர் மாத்திரமே. நான் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொன்னால், என் ஆண்டவராக இயேசுவானவர் வாழ்ந்து காண்பித்த ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை தான். ஆமென். அல்லேலூயா. யாரை பார்க்க வந்திருக்கீங்க? நம்முடைய கதாநாயகன் யாரு? நம்முடைய சூப்பர் ஸ்டார் யாரு? அல்லேலூயா. உலகத்துல யார் யாரையோ வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாலிபர்களா யார் மாதிரி, ஒருத்தர் தலை சீவுனா ஒருத்தர் முடி வெட்டிட்டு வந்தா அதே மாதிரி முடி வெட்டிட்டு வருவாங்க. யாராவது ஒரு படத்துல ஒரு துணி கடைக்கு போனா படத்து பேர் சொல்லி அந்த புடவை வேங்க. அல்லேலூயா. அந்த நான் கேட்டேன், அந்த அம்மா கட்ட புடவையா இது? இல்ல இல்ல சார், அந்த மாதிரி. அல்லேலூயா. என் மனைவி கட்டுற மாதிரி புடவை கொடுமா, நடிகை கட்டுற மாதிரி புடவை வேண்டாம். அல்லேலூயா. நடிகர்கள் மாறி எல்லாம் நம்ம மாற வேண்டாம், அவர்களை போல மாற வேண்டாம். நான் மாற வேண்டிய ஒரே நபர் எங்க அப்பா இயேசுநாதர் தான். அவர் தான் எனக்கு சூப்பர் ஸ்டார், அவர் தான் எனக்கு ரட்சகர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சூப்பர் ஸ்டார் யாரு? நம்ம ஹீரோ யாரு? நம்ம மாதிரி யாரு? எல்லாம் இயேசுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரையும் பார்த்து ஏமாந்துடாதீங்க, இயேசுவை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. எங்களை கூட பிடிச்சிக்காதீங்கம்மா, உடனே வந்து எங்க போன் நம்பர் வாங்காதீங்க.